வந்துட்டேன்டா. ஷேடோ இஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒய் செல்லம். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆல்ரெடி நிறைய ஸ்டோரிஸ் பெண்டிங்கில் இருக்குது. பட் இருந்தாலும் என்னோடய மூளையை நான் எப்பயுமே சோதித்து பார்ப்பேன்டா அப்படின்னு சொல்லி என்னோட மனசாட்சி பையன் வாங்க புதுசாக ஸ்டோரி பண்ணி தமிழனர் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டான். அந்த தமிழன் தான் இது. ஸோ நல்லா இருக்குல்ல, பேரும் பார்க்க நல்லா மஜாவும் இருக்கும், ஸ்டோரியும் பார்க்க நல்லா கிளுக்குன்னு இருக்கும். வாங்க என்ஜாய் பண்ணி ஸ்டோரி கேட்போம். சரி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறதுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐஜி நான் போஸ்ட்டில் போட்டிருக்கேன் லிங்க்கை, அப்புறம் பயோலேயுமே இருக்குது. சைக்கோன்னு ஒரு ஸ்டோரி வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அது எஃப்எஃப்ஐ இல்லை பார்ட் 1 பார்ட் 2 ரிலீஸ் ஆக போதான்னு எனக்கே தெரியாது. பட் ஆனால் அது கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். அதுக்கான ஏற்பாடு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் சொல்லி ஃபாலோ பண்ணதுங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜேகே டாப் தான் டேங் பாட்டம். ஸோ ஸ்டோரியுமே நல்லாயிருக்கும். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஜோன் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் அதே மாதிரி நிறையா வீடியோஸ் போட முடியும். ஓகேவா மக்களே? சரி வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக நம்ம 3K வேறு அடிக்கணும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்ன சொல்கிற சுகா? என்னால் எப்படி பண்ண முடியும்? வாய்ப்பே இல்லை. எனக்கு ஆக்டிங்னாலே சுத்தமாக வராது. ஜங்குக்கு தயவு செய்து ஒரு காலில் கூட விழுகிறேன்டா. இந்த இதை மட்டும் மறக்காமல் எனக்கு ஹெல்ப் பண்ணிடுடா. கல்ச்சரல்ஸ் பார்ட்டி ஒழுங்காக போகலன்னா சீனியர் என்ன கொன்னுருவார். டேங் சீனியர் பற்றி உனக்கு தெரியும்ல. அதுக்காண்டி கல்ச்சரல்ஸ் ஒழுங்காக போகலைன்னா அது ஓகே. பட் என்னால் அதை சொதப்பனா டேங் சீனியர்கிட்ட நான் என்ன சொல்கிறது? சொல் பார்ப்போம். அதெல்லாம் எதுவும் நடக்காதுடா, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஏய் சுகா, இப்படிலாம் பண்ணாதடா. எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸ்கிரிப்ட் கூட என்னன்னு தெரியாது. 5 செகண்ட், அதாவது இந்த மயக்க போட்டு படுத்து கிடக்கிற மாதிரி படுறா. எவனாச்சும் ஒன்று லிப்ஸில் கிஸ் பண்ணுற மாதிரி வருவான். என்ன சொல்கிற? நான் இது வரைக்கும் யாருமே கிஸ் பண்ணதே கிடையாது. அவன் ஒன்று பண்ண மாட்டான்டா, அதை நான் பார்த்துக்கிறேன். இல்லை முடியவே முடியாது, நான் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் சுகா, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்டா இப்படி பண்ணி சாகடிக்கிற? ப்ளீஸ் ஒரே ஒரு டட்டா அப்படின்னு சொல்லி சுகா அங்கே ரொம்ப கெஞ்சிட்டே இருக்கான். அங்கே ஜங்குக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லி ஓவராக வம்பு பண்ணிகிட்டே இருக்கான். என்ன சத்தம்? ரெடியாச்சா இல்லையா அடுத்ததுக்கு? சீனியர், அது இந்த ரெடி ஆகிட்டே இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். அங்கிட்ட அவங்க வாய்ஸ் கேட்ட உடனே ஜங்குக்கெலாம் டேர்ன் பண்ணியே பார்க்கல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நின்றுக்கிறான். இங்கே பார் சுகா, கல்ச்சுரல்ஸ் மட்டும் ஒழுங்காக நடக்காமல் இருக்கணும். ஒன்று அப்படியே உயிரோடு அப்படி புதைச்சிடுவேன். அப்படிலாம் சொல்லாதீங்க சார், நான் சீக்கிரமாகவே முடிச்சிடுறேன். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். என்ன கவலைப்படக்கூடாதுன்ற? என் மச்சான் டேங்கிட்ட ஃபஸ்ட்டு டைம் ஒருத்தன் வந்து கொடுத்துருக்கான் கல்ச்சுரல்ஸை. நல்லா பண்ணலன்னா விட்ருவோமா? இல்லை கல்ச்சுரல்ஸ் எங்கள்கிட்ட கொடுக்காமல் இருந்தால் இன்றைக்கி இந்த காலேஜ் நல்லா நடக்க விட்ருவோமா? சொல்லி பார்ப்போம். என்ன டேங்க ஒரு எபிசோதா? வா, நான் 4 டைலாக் பேசிடக்கூடாது, இவனுக்கு பொறுக்காது. என்ன யாரா அது பின்னாடியே போஸ்ட் மரமாக நின்றுட்டு இருக்கா? யாரா நீ அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக்கு அப்படி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். அது ஒன்றும் இல்லை சார், இவர் தான் வந்து அதில் நடிக்க போகிறாருன்னா என்ன பின்னாடி கட்டியா? என்ன முன்னாடி திரும்ப மாட்டேன். டி வாடா, வேலை இருக்குது, அங்கே போய் அவனை உரண்டு இழுத்துட்ருக்கா வா அப்படின்னு சொல்லி டேங் தான் அப்படியே ஜிமினை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். மச்சான் இருடா, அவனை பார்த்துட்டு வரேன், பின்னாடி பார்க்கவே நல்லா இருக்கான். இல்லை மச்சான் நல்லா இருக்கான். ஏன்டா யாரை பார்த்தாலும் வளைஞ்சிட்டே இருக்க? ஜிமின் அப்படியே ஸ்டாப் ஆகுறான். நெத்தே கையெடு எச்சேடுறா. என்ன உனக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி சைட்டிங்கை பற்றி? ஃப்ளர்ட்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. இந்த பார், அப்படி ஒன்றும் எல்லாம் சொல்லக்கூடாது. அந்த ஃப்ளர்ட்டுனா ஒருத்தனை பார்க்குறோமா, நல்லபடியாக அவனை பார்த்து ரசிக்கிறோமா, அண்ணா இந்தான்னு சொல்லி டச் பண்ணுவோமா, அதுக்கப்புறமா அவங்ககிட்ட நல்லா வளைஞ்சு பேசணுமா, இதுக்கு பேர் தானே நானும் சொன்னேன். அது வேற, அவங்களும் ஈக்குவல் பண்ணி பண்ணுறாங்களா? அதுதான் மெயின். பண்ணுறாங்களே, ஜிமின்னாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே. அப்படி எதுவும் கேள்விப்படலையே. ஏதோ ஒன்று மச்சான், நீ கேள்விப்பட்டா என்ன, கேள்விப்படலைன்னா எனக்கு என்ன? நான் சொல்கிறேன் பாரு, ஒவ்வொரு காலையிலையும் சீக்கிரம் எந்திரிச்சு அவன் எங்கே போவான் எங்கே வருவான்னு போய் எட்டி நின்று பார்த்துட்டு அவன் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறானா, இல்லை எவன் கூடயாச்சும் நிற்கிறானா, இல்லை காலேஜுக்கு வரானா, காலேஜை கட்டச்சிட்டு எங்கேயாச்சும் வெளியே போகிறானான்னு ஒவ்வொரு பையனையும் பார்த்து பார்த்து ரசித்து ஒரு பையனை தூக்கிட்டு வந்து நிற்கணும். ஒரு நிமிஷம் இரு, ஃப்ளர்ட்டை பற்றி பேசுகிறியா இல்லை லவ்வை பற்றி பேசுகிறியா? என்ன பண்ணுற? ரெண்டையும் பற்றி தான் பேசுகிற. யாரை பற்றி பேசுகிற? நல்ல மச்சான், அந்த நிற்கிதே
அதான் யார் அந்த ஒயிட் ஷர்ட்டா? ஒயிட் இல்லை, அது பக்கத்தில் கருப்பு கிளி டிஷர்ட்டு, அதான் சுகாவா? ஆமாச்சான். ஏன் அவனுக்கு என்ன குச்சா? அவனை ஃபஸ்ட்டு ஃப்ளத்தாக பண்ணேன், அல்பகு நல்ல இது விடக்கூடியதுன்றனால தான் லவ் பண்ணுறேன். ஆ அவனையா? லவ்வா? லவ்வெல்லாம் சுத்த வேஸ்ட்டு. சச்சா, அதெல்லாம் செட்டே ஆகுது. அது இன்னைக்கு இல்லை. ஏய், நான் என்ன உன்னையாடா லவ் பண்ண சொன்னேன்? என்னையே தானே லவ் பண்ணுறேன். ஐயோ இல்லை, நான் அவனை தானே லவ் பண்ணேன். இது கண்டிப்பாக என்ன குழப்புற? ஐயோ ரொம்ப குழப்புறேன். டேய் இதுடா, நான் வந்து டைலாகை சொல்லி முடிச்சுட்டு போகிறேன். ஏய் எனக்கு அதெல்லாம் வேணும்டா, வாடா போகலாம். ஏய் மச்சான் இரு மச்சான், நான் சொல்லியே தருவேன். இந்த லவ் பற்றியெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? ஜிமின் மாதிரி இருக்கணும் லவ் பண்ணணுன்னா. ஒன்று மாதிரி இன்னும் மாதிரி இது என்ன கோச்சா? ஜிமின்லாம் லவ் பண்ணக்கூடாதா? ஐயோ என்னடா பிரச்சனை உனக்கு? மச்சான் கொஞ்சம் செட் பண்ணி குடுறா. இவ்வளோ நேரம் அவன் காதில் கேட்குற மாதிரி தான் நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் மச்சான் ஒன்று திரும்பி பார்த்தானா? இல்லை அதுக்கு தானே பேசிகிட்ருக்கேன். அவன் கேட்குற வரையும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னே. ஏய் நிறுத்துடா, எனக்கு இந்த மாதிரி லவ் அட்வைஸ்லாம் தேவையில்ல. எனக்கு யார் மேலே லவ்வும் வராது, அது எனக்கு தேவையும் கிடையாது. சும்மா தேவையில்லாமல் என்கிட்ட இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காதா. ஃபுல் முறையாக தான் வந்துடும். இந்த மாதிரி அட்வைஸு, இந்த மாதிரி விளக்க குதி கொடுக்குறேன்னு என்னை மாமா வேலை பார்க்க வைக்கிற மாதிரி எனக்கு நிற்க வச்ச ரெண்டாக பொழந்துருவேன். சரி விடு, உனக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன, காதை மட்டும் இங்கே போட்டு போவேன். நான் அப்படியே பேசின்னு பேசிக்கிட்டே அவனை அப்படியே ஏதாச்சும் ஒன்று கரெக்ட் பண்ணுறதுக்கு வேலையை பார்க்குறேன். நீ போய் கல்ச்சர்ஸை பார்க்குறியா? சீனியர் என்ன அங்கே டான்ஸ் ப்ரோக்ராம் அடுத்து நடக்க போகுது. அதை கொஞ்சம் ஏதோ உங்கள் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு போல், என்னன்னு வந்து பார்க்குறீங்களா? ஹீரோ வரேன். ஏய் வாடாங்க உம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஜிமினை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ஏய் ஜங்கு என்னாச்சா? இவன் ஏன் மூச்சு விடாமல் நின்றுட்டுருக்கான்? டேய் சொல்லிருக்கா, அவன் போயிட்டான்டா. எதுக்காண்டி இப்படி மூச்சு பிடிச்சி நின்றுட்டுருக்கா? அவன் என்ன மோப்பம் பிடிச்சி அப்படியே அவன் பக்கத்துலேயே வந்து நிற்க போகிறான்? இல்லை அவரை சடனாக வந்தோடனே எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணன்னு தெரில. இவ்வளோ நாளாண்ணா அவர் பக்கத்தில் அவர் இருக்கிற சைடு கூட நான் போக மாட்டேன். டபக்குன்னு அவர் வந்து ஒரு சவுண்டு போட்டோன்னே எல்லாம் டோட்டலாக மறந்துருச்சு. என்ன பண்ணுறேன்? இப்படி எந்த சூழ்நிலை இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. அது சரி வா, இந்த கல்ச்சரஸை ஒழுங்காக முடிச்சு கொடுத்துறேன். பார்த்தியா என் உயிரே அடமானம் வச்சுருக்கேன்டா. சரி சும்மா படுக்கணும் தானா பண்ணுறேன். அப்பா செல்லக்குட்டி ரொம்ப தேங்க்ஸ், வா போகலாம் அப்படின்னு சொல்லி சுகா தான் இப்போ அப்படியே அந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் முடிஞ்ச பிறகு இப்போது ஜங்கு கூட அந்த கான்செப்ட் தான் நடக்குது. ஸோ நம்ம டேங் தான் ஸ்டேஜுக்கு முன்னாடி நின்று எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா லெதர் ஜாக்கெட் மாதிரி போட்டு அதுக்கு உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட், ப்ளூ ஜீனு எல்லாம் போட்டு செம்ம மாதம் நின்றுட்டுருக்கான். வாயில் வேறு ஒரு சிகரெட்டை வேறு வச்சுக்கிறான். சும்மா பங்க மாதம் நின்றுட்டுருக்கான். எல்லா பொண்ணுங்களும் அப்படியே வாயை பொழுந்து பார்த்துட்ருக்குங்க. எல்லாம் அப்படியே வலிஞ்ச கேஸு தான். ஸோ இப்போ டேங் வந்து அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறான். ஸோ ரொம்ப ஸ்டேஜுக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்திருப்பான். அங்கே ஜங்குக்கு வந்து அந்த பெட்டில் அப்படியே படுத்துருக்கிற மாதிரி சீன் பார்க்குறப்போ டேங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பார்த்த உடனே ஜங்குக் தான் அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணியிருப்பான். ஹேய் யாரா அவன்? யார் மச்சான்? யாரை கேட்குற? இந்தா அங்கே படுத்துருக்கு அதான். அதுவா ஜங்குக்கே, சுகாவோட ஃப்ரெண்டு. நான் இது வரைக்கும் அவனை பார்த்ததே இல்லை. அது எப்படி? அவனுக்கு தான் நீனாலே பயம் வச்ச. அவன் சைடு கூட வந்திருக்கவே மாட்டான். நீ அவனை பார்த்துருக்க மாட்ட. பட் அவன் உன்னை நிறைய தட்டி பார்த்து நல்லா ஒதுங்கி போயிருக்கான். ஓ அப்படியா? அம்மா என்ன ட்ராமா அது? அங்கே ஜிமின் கதையை சொல்ல அங்கே டேங்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இது கிஸ்ஸா, கடைசியில் கிஸ்ஸா. இது நடக்குமா? நடக்க விட்டுருவோமா? நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த பென்ஸ் மாதிரி இருக்கிற அந்த கெட்டப் போட்ட பையன் ஜங்குக்கு முன்னாடி அப்படியே நீல் டவுன் பண்ணி உட்கார போகிறான். சுகா சொல்லியிருப்பா கிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் உண்மையிலே கிஸ் பண்ணுற மாதிரி போகிறப்போ கரெக்டாக டேங் வந்து பிடிச்சி தள்ளி விட்டு அவன் அப்படியே உண்மையிலேயே நம்ம ஜங்குக்கு கிஸ் பண்ணிடுவான். அங்கே ஜிமின் அவ்வளோதான் வாயை பொழுந்து பார்க்குறான். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுமே அப்படியே பேன்னு எந்திரிச்சு நின்று பார்க்க ஆரம்பிச்சிடாங்க. ஜங்குக்கு இப்போ அப்படியே டபக்குன்னு எந்திரிக்கிறான். என்ன பண்ணுறீங்க நீங்கள் எப்படி இங்கே வந்து கிஸ்ஸா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே டபக்குன்னு எழுந்திரிச்சு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுறான். ஸ்டேஜ் மேலே ஒரு குதிச்சு நம்ம ஜங்குக்கு அப்படியே வேகமாக ஓடிட்டுருக்கான். டேங் தான் அங்கே இருக்க பைக்கை பிடுங்கி ஹோய் செல்லம் ஐ லவ் யூ. என்ன லவ்வா?
அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு ஜங்குக்கு அப்படியே கீழே விழுந்துடுறான். பார்த்துடா எங்கேயாச்சும் அடிபட்டுற போதா, உனக்கு அடிபட்டா என்னால் தாங்க முடியுமா சொல்லு. ஏண்டா டேய், யாராச்சும் எனக்கு சொல்கிறீங்களா அங்கே என்ன நடக்குது? உண்மையிலே அங்கே இருக்குது டேங் தானடா? ஆமாம், அவன்தான் அவன்தான் அதான் பண்ணுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ வீரவேசனெல்லாம் பேசினா எனக்கு லவ்வுக்கு சம்மந்தம்லாம் ஆகாது, அது நான் எக்காத்து கொண்டு வரமாட்டேன் விடமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் போகிறான், கிஸ் பண்ணுறான், ப்ரப்போஸ் பண்ணுறான், நீதான்றான், அடிபட்டா வலிக்குன்றான், குளிக்குன்றான். இல்லை எனக்கு புரியல டேய் டேங்கே அப்படின்னு சொல்ல அங்கிட்ட அவங்க அப்படியே டேர்ன் பண்ணி கூட பார்க்கல, ஜங்குக்கே தான் பார்த்துட்ருக்கான். அங்கே ஜங்குக்கு உள்னாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட நான் கண்ணில் கூட பட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே திடுன்னு ஓடிட்டுருக்கான். அங்கே இருக்கிற எல்லாரும் அப்படியே டேவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. டேவங் இட்ஸ் நாட் ஃபேர், இது நியாயமே கிடையாது, நீங்கள் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க கியாங்கியா 4 பிள்ளைய கத்த மைக்கை தூக்கி போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறான். அங்கே ஜிம்மினுக்கு சொல்லி பொறுக்கவே முடியல, அவனுக்கு அந்த இடத்துல இருக்கவே முடியல. ஏமா போயிட்டு என்கிட்ட தான் போய் நிற்கிறான். ஏய் நிறுத்தே, என்ன பண்ணிட்டு வர? லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வரேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னா வேணாண்ண, இப்போ அவனை பார்த்தோன்னே வேணுன்றேன். நான் தப்பு இருக்கு, எச்சி தள்ளிப்போ. என்ன லவ்லாம் யாருக்கும் வரக்கூடாதா? எனக்கு வரலாம்ல, எவனுக்கு வருதோ இல்லையோ எனக்கு வந்துடுச்சு, நான் போகிறேன். வேணும் எனக்கு, என்ன பண்ணணுன்னு நினைக்கிறேன்? எதுவும் சொல்ல முடியாதுடா, எதுவுமே சொல்ல முடியாது. என்ன பேசி தப்பிக்க பார்க்குறியா? உங்ககிட்ட எவனாச்சும் வாயை கொடுத்து மாட்ட முடியுமா? மாட்டிட்டேன், இப்போ எல்லாத்துக்கும் ஆமாம் சாமி போட்டாகணும், வேறு வழி இல்லை. ஓகே போடுறேன் எல்லாமே போடுறேன். இப்போ என்ன அவனுங்க லவ் பண்ணுறேன், இவ்வளோ கிளியராக எல்லாத்து முன்னாடி வந்து சொல்லியிருக்கேன், இதுக்கப்புறம் என்னடா உனக்கு சொல்லணும், சரி தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அப்படியே மூவ் பண்ணி போகிறான். அங்கே எங்கேயும் போல் ஜங்குக்கு தான் தேடிட்டுருக்கான், எங்கடா அப்படின்னு சொல்லி. சுகா அப்படியே குடுகுடுன்னு ஓடிட்டுருப்பான். ஏய் எழுறா. ஐயே சார், சொல்லுங்கள் சார். ஆமாம், எங்கே அந்த வெள்ளைக்கோழி? சார் ஜங்குக்கு எங்கடா? அது சார் ட்ரெஸ் மாற்றுறதுக்காண்டி ரெஸ்ட் ரூம் சைடு போனால் அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு தான் இதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். கொடு, நான் போய் கொடுக்குறேன். இல்லை சார் வேணாம், அவனுக்கு நீங்கன்னா ரொம்ப பயம், அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது, குட்ரா. இல்லை சார். ஹே சிமன், ஏய் அவன் குடுன்னு சொல்லிட்டு இருக்கால, குட்ரா இங்கே வாடா, நீ ட்ரெஸ்ஸை குட்ரா. நீ போடா. ஏய் நீ இங்கே வாடா. ஆமாம் அவன் பேர் என்ன? கையை விட்றா பொறுக்கி நாயே, இப்போ பார்த்தாலும் இதே கிட்டே இருக்கா. என் பேர் உனக்கு தெரிஞ்சிருந்தோம், எதுக்கு சும்மா கேட்குற? நான் கேட்பேன், ஏன் பேர் சொல்ல உனக்கு எல்லாமே வெளிக்குதா? சொல்கிறா சொல்லு, உன் பேர் என்ன? இங்கே பார்த்து மீன் ஃபுல் முடியாது, கையை விடு. நான் உட்காந்து கொண்டு உன்னை லவ்வே பண்ண மாட்டேன். பேர் தானே கேட்டேன், லவ்வா கேட்டேன். இங்கே பாரு, நீ பேசினா தாங்க கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லைடா? ஆமாம் சொன்னேன், ஆனால் அது உன்கிட்ட சொல்லல, என்கிட்ட கேட்கணுன்றதுக்கு தானே சொன்னேன். ஆமாம் சொன்னேன், ஆனால் அது உன்கிட்ட சொல்லலையே. பைத்தியம், சி விடா கைய. ஆமாம் பைத்தியம்தான், தீராத பைத்தியம், காதல் பைத்தியம் ஓ மேலே. சி எந்த படத்துலேருந்து சுட்டுட்டு வந்தா? இதாக இருந்தா என்ன சூட்டாகுதில்ல? இங்கே பார் ஜிமின், என் ஒரு முறை விட்டு ஜங்கு பற்றி உனக்கு தெரியும்ல, அவன் பாவண்டா, டேவங்கனாலே ரொம்ப பயப்படுவான். பயமா? எனக்கு ஒன்றும் அப்படி தெரிலையே, உண்மையை சொல்லு. ஜங்குக்கு சுகாவோ பிடிக்கும் தானே? ஏய் என்னடா உளர்ற? சரி ஏதோ உளறிட்டேன். ஜங்குக்கு டேங்கு பிடிக்கும் தானே? மண்ணாங்கட்டி பூச்சியை பார்த்தாலே பயந்து ஒரு பிசாசு அது. அதுக்கிட்ட போய் டேங் மாதிரி இருக்கிற பையனை போய் பேச விட்டா சின்னத்துக்காக சொல்ல? அது என்னமோ உண்மைதான். இப்போ என்ன பண்ணலாம்? காப்பாற்றணும். அது வாய்ப்பில்லை, அவன்கிட்ட இருந்து தான் நம்மளை காப்பாற்றணும். நம்ம போனோன்னு வச்சுக்க, அவன் நம்மளை அச்சே கொன்றுவான். அச்சே கொண்டாலும் பரவாயில்ல, வா ஜிமினா ப்ளீஸ் காப்பாற்ற போகலாம், வாடா. நான் வர மாட்டேன், நீ எனக்கு என்ன கிசா குடி, அப்புறமா யோசிக்கிறேன். எனக்கு தேவையே இல்லை, நான் போகிறேன் போ. அதெல்லாம் எப்படி முடியும்? உன்னை விட்டால் தான் அவன் என்னையே அடிப்பானே, வாய்ப்பே இல்லை செல்லம். 2 வழி, கிஸ் பண்ணால் கூட வருவேன், இல்லாட்டினா அப்படியே நிற்பேன். என்ன உன்னையும் போவே விட மாட்டேன். உன்னோட பெரிய ரோதனையாக போச்சு. ஏன் ஜிமினா இப்படி பண்ணிகிட்ருக்கா? தயவு செய்து என் கையை விடு ஜிமினா, கை வலிக்குது. இடவே மாட்டேன். வேறு எதை பிடிச்சி வச்சுக்கிட்டுமா? எதை பிடிக்க போகிற? இப்போ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். டேய் கையை விட்டுட்டு வேறு எங்கேயாச்சும் பிடிச்சா
ஓகே, அப்போ இங்கே இரு. உங்கள் ஜங்குக் தான் ரெஸ்ட் ரூமில் அவனோட ஷர்ட்டை மட்டும் கழட்டி நிற்கிறான். ஒரு பேண்ட்டை மட்டும் தான் வியர் பண்ணியிருக்கான். சடனாக அப்படியே லைட்டெல்லாம் ஆஃப் ஆகுது. என்னாச்சு? ரெஸ்ட் ரூமில் லைட் ஆஃப் ஆகுது. ஐயோ ஷுகா, எங்கே போன? சீக்கிரம் வா, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. ப்ளீஸ் 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 ஷுகா வந்துடு. போயிடுச்சலாம். இந்தா அவனோட ட்ரெஸ்ஸை. சீனியர், நீங்கள் எப்படிங்க? ஷுகா கிட்ட தானே ட்ரெஸ்ஸை கொண்டு வர சொன்னேன். அவன் உங்ககிட்ட கொடுத்துட்டானா? அவனுக்கு ஏய், எதுக்கு இப்போ பதறா? இந்தா இதை பிடி. புட்ரா, சும்மா திணறிட்டு நின்றுட்டுருக்க. புடி. இப்போ அப்படியே லைட்டெல்லாம் ஆன் ஆகுது. ஜங்குக்கு இன்னும் பயந்துடுறான். அங்கே ஜங்குக்கு பார்த்த உடனே 2 ஸ்டெப் அப்படியே பின்னாடி எடுத்து வச்சு ஒரு வால் அப்படியே பின்னாடி நிற்கிறான். ஸோ அவங்ககிட்ட அவங்க வந்து ஜங்குக்கு இப்படி பார்த்தோன்னே இன்னும் பிடிச்சி போயிடுது. ஐச்சலாம், இப்படி நான் பார்த்ததுக்கு பயந்து பயந்து ஓடிட்டுருக்கா. உன்னை எதுவுமே இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. ஏன், உன்னை பார்த்தது கூட கிடையாதுடா. உன்னை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நீ தான் வேணும்னு. இல்லை இல்லை, அது அது செட் ஆகாது. ப்ளீஸ் சீனியர், நமக்குள்ள எதுவுமே வேணாமே. இவ்வளோ நாள் எப்படி நம்ம தள்ளி இருந்தோமோ அப்படியே இருந்துக்கலாம். இவ்வளோ நாள் என்கிட்ட பேசாமல் இருந்த, இவ்வளோ தூரம் பேசுகிறியே, அப்போது இனிமேலும் பேசுவேன். அவ்வளோதான் சொல்லலாம். எதுக்காண்டி என்னை பார்த்து பயந்துகிட்டே இருக்கு. அவங்க அப்படி ஜங்கு கிட்டக்க வரான். இது வரைக்கும் நான் யார்கிட்ட இப்படி போய் வலிஞ்சு நின்றது கிடையாதுடா. ஃபர்ஸ்ட் டைம் அதான் ஒன்று பார்த்தோன்னே அப்படியே அவன் ஏதாச்சும் அட்டையணும் தான் தோணுது. பர்மிஷன் இல்லாமல் என் சுண்டு வர நகம் கூட அவன் சைடு படாதுடா. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு நான் உனக்கு காட்டுறேன். ஏன் தொடாமல் காட்டுறேன். நீ என்ன லவ் பண்ணுவ. இந்த டைம் லவ் பண்ணா எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஆனால் முடிவு பண்ணியிருக்கேன், உன்னை கல்யாணம் பண்ணணுன்ற அளவுக்கு. எனக்கு சீரியஸாக புரியவே இல்லை. பார்த்த உடனே லவ் வருன்றீங்க, கல்யாணம் பண்ணணுன்றீங்க. என்னை தவிர வேறு யாரும் நீ பார்க்கக்கூடாது, வேறு யாரையும் நினைக்கவும் கூடாது. ஆனால் என்னை மட்டும்தான் லவ் பண்ணும். ஆனால் நீ உண்மையாக தான் லவ் பண்ணுவ, அது எனக்கு தெரியும். என்னை பார்த்து பயந்து லவ் பண்ணணுன்ற கட்டாயம் கூட உன்னோட மைண்டுக்கு வர விட மாட்டேன்டா. அந்தளவு உன்னை நான் ட்ரூவாக லவ் பண்ண வைப்பேன். என்னை தவிர வேறு எதையும் நினைக்க கூட விட மாட்டேன். இது ஒரு விதமான ஃபோர்ஸ் தானா? மேபி உனக்கு அப்படி இருக்கலாம். ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்கிறதுக்கு பேர் லவ் ஆட்டையா? பர்றா, செல்லம் பேர்லாம் சொல்லிட்டேன். பேர் சொல்கிற அளவுக்கு தைரியம் இருக்கா? உன்னை நம்ம ரொம்ப பயந்தவங்கன்னு சொன்னாங்க. எனக்கு பயம்தான். ஆனால் நீ நினைக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்ற அளவு பயம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒதுங்கி போகிறேன், அவ்வளோதான். எனக்கு பிடிக்காததை என் பர்மிஷன் எல்லாமே சரி என்கிட்ட ஏதாச்சும் ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சா அது எனக்கு பிடிக்காது. யாராக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவேன், தட்ஸ் மை பாய், இப்படி தான் இருக்கணும். பட் ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சாலும் கரெக்டான பர்சன் கிட்ட தானே வர. அதில் என்ன தப்பு இருக்கு? எப்படி கரெக்டான பர்சன் சொல்கிற நீ? அவ்வளோ நல்லவனா? ஆமாம், நல்லவன் தான். தனக்கு ஒரு பொருள் கிடைக்கணும்னா எவ்வளோ வீம்பு பண்ணாலும் அந்த பொருளை வாங்கலாம். ஆனால் நான் பொருள் கிடையாது, எனக்கு தெரியும். நீ பொக்கிஷம். ஒன்றெல்லாம் யார் சொல்லும் பொருள்னு சொல்லுவா? வாய்ப்பில்லை. ஃபோர்ஸ் பண்ணி இருக்கிறதா அது என்றைக்கும் கடைசி வரைக்கும் கூட இருக்காது. யார் சொன்னா? ஃபோர்ஸ் பண்ணாலும் யார் கூட இருக்குன்றது முக்கியம். நல்ல பையன்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நீ என்னை விட்டுட்டு வேறு யார்கிட்டையும் போக மாட்டோம். அது இது யூஸுக்காண்டி உன்னை ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த யூஸ் மட்டும் சொன்னே உன்னை கழட்டி விட்டா அது கடைசி வரையும் இருக்காது. இங்கே நான் முதல் ஃபோர்ஸ் பண்ணியாலும் உன்னை லவ் பண்ண வச்சு அதுக்கப்புறமா நானும் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரிய வச்சு தான் நமக்குள்ள எல்லாம் நடக்கும். அது கடைசி வரையும் என் கூட இருக்கும். எல்லா விஷயமும் அப்படி தான் இந்த டைம் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ நேரம் என்கிட்ட நீ ட்ரெஸ் இல்லாமல் நின்று பேசிகிட்ருக்கேன். உன் கையில் நான் ட்ரெஸ்ஸை கொடுத்தோம். ஏன் மற்ற பையனாக இருந்தால் அவனை சொன்ன அன்றைக்கி வச்சு நேரத்துக்கு இந்த ரெஸ்ட் ரூமில் சொருகுன்னு சொருகிருப்பான். இந்த டைம் அதை பண்ணலை. யோசிக்க மாட்டியா? ஜங்குக்கு இப்போ அப்போ தான் பார்க்குறான், அவன் கையில் தான் ட்ரெஸ் இருக்குது, பட் அவன் போடவே இல்லை. ஸோ அவன் சொன்னோடனே இப்போது ஜங்குக்கு தான் அப்படியே ட்ரெஸ் எடுத்து மாட்டுறான். சரி சொல்லலாம், இன்றைக்கி நைட் நம்ம வெளியே போகிறோம். உன் வீட்டுக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு போகிறேன்.
வரட்டா, பை அப்படின்னு சொல்லி டேவ் மட்டுக்கு மூவ் ஆகி போகிறா. டேவ் ப்ளீஸ் தயவு செய்து வீட்டுக்குள்ளே வராதிங்க. டேவ் கண்டிக்கவே இல்லை. அவன் வாட்டுக்கு வெளியே போயிடுறான். ஜங்குக்கு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு குடுன்னு ஓடி போய் டேவ் கூட கை தான் பிடிக்கிறான். டேவ் ப்ளீஸ் தயவு செய்து வீட்டுக்கு வராதிங்க. என்னன்னாலும் சரி, எதாக இருந்தாலும் காலேஜ்குள்ளேயே முடிச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே வராதிங்க. தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும். என் அண்ணன் வேறு எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாச்சும் சொல்லி திட்டிகிட்டே இருப்பான். இதெல்லாம் சிக்கனா என்னை அடுத்து காலேஜுக்கே வர மாட்டாங்க. ப்ளீஸ் டேவ். அப்படியா, ஒன்றை பெரிய என்ன இதா வேணட்டேவ், தயவு செய்து அங்கே வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. ஏய், இதுக்கு பெரிய டார்ச்சர்லாம் கிடையாது. சும்மா இருந்ததான் சொல்லிட்டு இருக்காத. நான் சொன்னது தான். வீட்டுக்கு வந்து தான் கூப்பிட்டு போவேன். எதுக்காண்டிட்டு இவங்க இப்படி அடம் பிடிச்சிட்ருக்கீங்க? ப்ளீஸ் இப்போ கூட நம்ம போகலாம். நைட்டு வேணாமல் ரொம்ப லேட் ஆச்சுன்னா என் வீட்டில் ரொம்ப சத்தம் போடுவாங்க. ஏன் உன் வீட்டில் பர்மிஷன் கேட்டா கூப்பிட்டு போனால் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? ஐயோ, அதெல்லாம் விடவே மாட்டாங்க டேவ். ப்ளீஸ் தயவு செய்து விட்டுருங்க டேவ் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு எவ்வளவோ கேட்க அவங்க எதுவுமே சொல்லாமல் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். ஸோ அவங்க கிளாஸ் ரூமில் இருக்கிற எல்லோரும் அப்படியே வெளியே வந்து பார்ப்பாங்க. டேய் ஜங்குக்கு என்னடா டேவங்களுடைய கையை பிடிச்சலாம் பேச ஆரம்பிச்சிட்டா. இது வரைக்கும் நீ யாருக்கிட்டே இப்படி நின்று பேச மாட்டே. ஸோ ஜங்குக்கு அப்போ தான் தெரியுது, ஆமாம் நம்ம ஏன் இப்படி இருந்தோம். அவனை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா? வாய்ப்பே இல்லை, அது எனக்குமே நடக்காது. ஆனால் நான் எதுக்காண்டி அவர்கிட்ட இப்படி இங்கே பாருங்க, அது எல்லாம் ஒரு வித பயம்தான். அவரை பார்த்தா எனக்கு ஒரு பயம். அதனால தான் அவர் கையை பிடிச்சேன். எங்களுக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே, ரொம்ப உரிமையோட டேவங்கன்னு சொல்லி பேசுகிறா. அதான் பயத்தில் அப்படி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், என்னை பற்றி உங்களுக்கு அவ்வளவா தெரியாது, அதனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கோட்டுக்கு மூவ் பண்ணி போயிடுறான். இதை எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து நம்ம சுகாவும் ஜிம்மினும் பார்க்குறாங்க. என்னடா ஜங்குக்கு புரிஞ்சிக்கவே முடியல, அவ்வளோ பயன்ற. என் மொச்சா டேங்கன்னு சொல்லி பேசுகிறான். நான் மட்டும்தான் அவனை அப்படி கூப்பிடுவேன். ஏய் பைத்தியம், நீ நினைக்கிற மாதிரி ஜங்குக்கு அந்த அளவுக்குலாம் கிடையாது. அவன் பயந்த பையனாக இருந்தாலுமே மூஞ்சிக்கு நேரம் அவனுக்கு பிடிக்காத ஏதாச்சும் ஒன்று பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவான். என்ன எல்லோரும் கொஞ்சம் கோவமாக சொல்லுவாங்க, அது கொஞ்சம் சாஃப்டாக சொல்லுவோம், அவ்வளோதான். மற்றபடி நீ நினைக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா, நான் கூட மூஞ்சிக்கு நேராக சொல்கிறேன். யார் நீயா? ஆமாம், என்ன தப்பு இருக்கே? முதல் என் மேலே இருந்து கையிடுறா. உன் மேலே கையே வைக்கலையே, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்ல. ஜிம்மின் அப்படியே பார்க்குறான். அங்கே அவன் சங்கடி சாகில் அப்படியே சுகா ஹிப்பு மேலே கையை போட்டான். பார்க்குறது இல்லைண்டா, கை போட்டல தப்பு இல்லைன்னு உன் வீட்டில் ஆயா சொல்லும்பா. அதே ஆயா இன்னொன்று சொல்லிச்சு, கேள்விப்பட்டிருக்கியா? என்னதே? தனக்கு பிடிக்காத ஒரு பையன் மேலே ஒருத்தன் கை போட்டான்னு வச்சுக்க, அவனை அப்படியே வாழ்க்கையால் இடித்து கூத்தலாமா. எதுக்கு அவ்வளோ டீசெண்டாக போயிட்டுருக்க? கையெடுறா, வேணா எடுக்க போகிறேன், சுட்றா. ஓகே அப்படின்னு சொல்ல ஜிமின் அப்படியே கையெடுத்து கொடுக்குன்னு அவன் போயிடுறான். ஸோ இப்போ நம்ம டேங்னா அப்படியே ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கான். ஜிமின் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லி. ஐயோ டேங்கி, உன் என்ன ஆச்சு? ஏன் இன்னைக்கு எதுக்கு நீ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆளை கிஸ் பண்ணியிருக்கா, லவ் பண்ணுறா. அவங்க அப்படி சும்மா போகிற ஒரு பிள்ளைய பிடிச்சி இழுத்து அந்த பிள்ளைய அப்படியே ரொட்டேட் பண்ணி வச்சு பிடிச்சி தள்ளி விட்டுறான். அவள் அப்படியே டவுமனு போய் கீழே விழுந்துடுறா. சீனியர் என்னாச்சு? இனி என்னென்னமோ ஆச்சு, அதெல்லாம் சொன்னால் புரியுமா? கொரியாவே இருந்தானே, இந்த டேங் ஜங்குக்கு மட்டும்தானே. இனி லவ் சாங்கு பாட போகிறேன் நானே, இந்த டேங்கு லவ் மூடு தானே. ஐயா இனி என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கான்? என்னோடய ஃப்ரெண்டுக்கு இன்னமும் ஆச்சு. ஏய் டேங்கே. ஏய் ஜெமினா, நீயா? நான் லவ் பண்ணுறேன், அதான் தெரியுமே. காலேஜில் இருக்கிற எல்லாத்தையும் ஹார்ட் அட்டாக்கில் வர வச்சிட்ருக்கேன். முக்கியமாக இந்த ஜிம்மினிக்கு பண்ணுறடா. சரிடா, அதுக்கு இப்போ என்ன பண்ணுன்றா? பிரேக்கப் பண்ணுமா? பண்ணி முடியாது. அப்புறம் எதுக்குடா கேட்டேன்? சும்மா கேட்டேன் ஆறுதலுக்கு, அதுக்காண்டி பண்ண முடியுமா? முடியாதுடா. ஏன்னா அது என் செல்லண்டா. ஐயோ ட்ரெஸ் இல்லாமல் பார்த்தேன். எதே ட்ரெஸ் இல்லாமல் பார்த்தியா? கீழே போட்டிருந்தாண்டா,
ஆஹா, நல்லா இருந்துச்சா? இருந்துச்சு தான், தொடணும்னு இருந்துச்சு. டைலாக் பேசிட்டு வந்துட்டேன். என் சொந்த விரல் கூட தொடாதுன்ட்டேன். என்ன பண்ண முடியும்? எதுவும் தொட முடியாது. இவனை தொடாமல் எப்படி லவ் பண்ண வைக்க போகிறேன்னு தெரில. தொடாமல் லவ் பண்ண வைக்க போறியா மச்சான்? தொட்டாலே இங்கே வராது, இல்லை தொடாமல் வேறியா? அந்தாங்க தான் தொட்டு ரொமான்ஸ் பண்ணி அப்படி இப்படி டைலாக் போட்டால் தானடா அவங்களுக்கு வரும். அது இது அதான் அந்த லவ் ஃபீலு. ஆமாம் வரும் தான். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, பண்ணலான்னு தோணுது. ஒருவேளை ஃபெயில் ஆயிடுச்சா திரும்ப திரும்ப பண்ண வேண்டியதான். அவன் கடைசி வரை எனக்கு தானே, இதில் என்ன இருக்கா? அது அவனுக்கு பிடிக்கணுமே, பிடிக்கிற வரையும் பண்ண வைப்போம். அவ்வளோதான். ஜிமின் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே அப்படியே நம்ம ஜங்குக் சைட் பார்த்தா அவனுக்கு அவ்வளோதான், நல்லா மண்டையை பிச்சுக்கிட்டு அழுகணும் போல் தோணிகிட்ருக்கு. கண்ணெல்லாம் ஒரு சைடு கலங்குது. ஸோ அங்கே சுகா தான் வந்து பார்க்குறான். என்னடா என்னாச்சு? இதுக்கு மேலே என்ன ஆகணும்? அதான் எல்லாமே ஆச்சு. ரெஸ்ட் ரூம்லையா? அதுக்குள்ளேயுமா? இது நினச்சே பார்க்கலே. ஏ எதுக்குள்ள கத்துறா? கத்தாதா? ஸோ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி பக்கத்தில் வர்றாங்க. என்ன சொல்கிறா? அப்போது டெவனுக்கும் உனக்கும் ரெஸ்ட் ரூமில் எல்லாம் நடந்துருச்சா? இங்கே பாருங்கள், அப்போல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லை. நீங்களே ஏதாச்சும் முடிவு பண்ணிட்டுருப்பீங்களா? ஒழுங்கு மட்டும் அந்த தட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஜங்கு கொஞ்சம் கோவமாக சொல்லிடுறான். எல்லோரும் பார்க்குறாங்க, என்னடா அந்த பையன் இப்படி இருக்கவே மாட்டானே, என்ன டபக்குன்னு கோவம்லாம் படுறான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே எல்லாம் ஒதுங்கிடுறாங்க. சுகா அப்படியே பார்க்குறான். என்ன எதுக்கு இப்போ கோவப்படுற? இல்லை எனக்கு டெவன் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. யாரும் என்கிட்ட இப்படி வந்து பேசினது கிடையாதா. இவன் என்னன்னா எனக்கு என்னை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறான். என் வீட்டை பார்த்து தெரியல, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சிருந்த காலேஜுக்கே விட மாட்டாங்க. என் அண்ணா வேறு பெரிய ப்ராப்ளம் பண்ணுவான் தெரியுமா. இங்கே பார், நீ அவங்க ரொம்ப மோசமான பையன் நினச்சிட்ருக்கியா? கிடையாதா? அப்புறம் என்ன? அவன் கண்டிப்பாக உனக்கு ப்ராப்ளம் வர மாதிரி அவன் பண்ண மாட்டான். அதுதான் என் பிரச்சனை. இது வரைக்கிட்டையும் யாருக்கிட்டையும் என்கிட்ட பேசுகிற மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் என்கிட்ட அப்படி இருக்கான். பிகாஸ் அவன் உன்னை லவ் பண்ணுறான். அது எப்படி சுகா பார்த்தோன்னே வரும்? என்னடா கேள்வி? ஒவ்வொருத்தவங்க லவ் வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டானதா. இப்போ ஜிமின் என்கிட்ட பண்ணுறது இல்லையா? அது மாதிரி தான். அது உனக்கு பிடிக்காது தானே? யார் சொன்னா? ஃபஸ்ட் எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா அவனோட சில்லியான கோல்தனமான விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவன் அப்பப்போ இந்த மாதிரி கோமாளித்தனமாக பண்ணாலும் அவன் சம்டைம்ஸ் ரொம்ப நல்லவன். நம்மளுக்கு தான் அது தெரியாத. நீட்டு அவங்க இப்போ எப்படி பார்க்குறியோ அது கொஞ்சம் ராங்காக இருக்குது. ஆனால் போக போக இன்னும் நல்லா தெரிய ஆரம்பிச்சுப்பா. இங்கே பாரு சுகா, ஆனால் டேம் ஜிமின் மாதிரி கிடையாதா. அவன் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட். ரொம்பவே ரூடான பையன். கோவம் வந்தால் யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டான், அடிச்சிருவான். என்னோடய அப்பா மேலேயும் கை வச்சிட்டானா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு என்னோடய அப்பானா ரொம்ப பிடிக்கும்ல. அதுக்காண்டி உன்னோட அப்பாண்ணா ரொம்ப நல்லவனா? அவனே உன்னை இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வச்சிட்ருக்கான். ஏன்? ஏன்னா எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதா? அவர் அதனால நான் நல்லவனாக இருக்கணுன்றதுக்காண்டி அப்படி பண்ணுறாங்க. இங்கே பாரு ஜங்குக், நல்லவனாக இருக்கணும் நல்லவனாக இருக்கக்கூடாதுன்றத நீ இருக்கிற டிசிஷன் தான். ஒரு கட்ட வரையும் தான் பேரண்ட்ஸ் சொல்கிற நல்லது நமக்கு எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா போக போக உன்னோட டிசிஷன் தான் உனக்கு மெயினாக தெரியும். இப்போ நீ அப்படி தான் இருக்க. உன் பேரண்ட்ஸ் தான் உனக்கு எல்லாமே பண்ணணும்னு நினச்சிட்ருக்கா. இங்கே பார்த்துருக்கா, எனக்கு தெரியும். இவ்வளோ நாளாக என்னோடய அப்பா பிச்சை கேட்டு என்ன பண்ணிட்டேன். என் அப்பா சொன்னதான் எல்லாமே. நான் டேவன்காண்டி எதுக்காண்டி மாற்றணும்? அவன் தானே என்னை லவ் பண்ணுறான். நான் ஒன்றும் அவனை லவ் பண்ணல. ஸோ யாரோ ஒருத்தனுக்காண்டி என் அப்பா கேட்டேன்னா அவங்கள கஷ்டப்படுத்திட்டு என்னால் வர முடியாது. அப்போ ஒரு வேளை நீ அவங்க லவ் பண்ணா அது எப்போவும் நான் பண்ண மாட்டேன். என்னமோ சொல்கிறேன். சரி பார்ப்போம். எனக்கு என்னமோ நீ லவ் பண்ணுவேன்னு தான் தோணுதா? ஏன் அதுக்காண்டி சொல்கிறேன்? யாரையுமே நீ மரியாதை குறைவாக பேசினது கிடையாது. அந்த சீனியர்னால் உனக்கு பயம், மரியாதையோடு பேசுவேன்னு நினச்சேன். ஆனால் என்ன ஏய் டேம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுலாம் வந்துட்டுருக்க. அப்போ உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? இல்லை அது ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல.
பட் ஆனால் ஏதோ ஒரு பயத்தில் பண்ணிட்டேன். பயத்தில் எல்லோரும் வேறு தானே பண்ணுவாங்க. நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க? இங்கே பா சுகா, சும்மா சும்மா என்கிட்ட கொஸ்டின் கேட்காதா. நான் எதுவும் கேட்கலப்பா, நான் வாயை முடிக்கிறேன் சரியா? நீ என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே அமைதியாயிடுறான். சுகா கோச்சுக்கிட்டியா? நோப்பா, எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். அதை சொன்னால் அது இல்லைன்னு சொல்லுவா. எதுக்கு தேவையில்லாமல் சொல்லி நான் அசிங்கப்பட்டுக்கிட்டு உனக்கு அது தெரிய வரப்போ அது புரிஞ்சுப்பா. அப்புறம் நான் உன்னை திட்டிக்கிறேன். இங்கே பாரு, நான் ஒன்றும் அவனை லவ் பண்ணல, இதுக்கு தான் சொன்னேன். சுகாவை மவுத் க்ளோஸ் பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி சுகா அப்படியே டேர்ன் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஜங்குக் தான் இப்போ அப்படியே ஒன்று ஒப்பாரி வச்சிட்ருக்கான். ஏய் எதுக்குடா அழுகுறா? ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு பண்ண ப்ராஜெக்ட், ஆனால் இப்போது எல்லாம் டெலிட்டாக போச்சு. எப்படி ரெக்கவர் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல சுகா. என்ன பண்ண? இன்னும் 2 டேஸில் சப்மிட் பண்ணணும் வேறு. என்ன பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வேறு இதில் வச்சுக்க மாட்டியா? சுகா நம்ம இறந்துட்டேன், அது இப்போதைக்கு தேவைப்படாதுன்னு நினச்சேன். இது இப்படி டெலிட் ஆகும்னு நான் என்ன கனவாக கண்டேன். எனக்கு இப்போ என்ன பண்ண தெரியல சுகா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இப்போ நான் திரும்ப டைப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு ஒரு மாதிரி செம்மையாக எழுதிட்டுருக்கான். என்னாச்சா? எது கழுகுறா? சீனியா நீங்களா? எதுக்காண்டி ஏன் அழுகுறா? இல்லை, என்னோட நான் இவ்வளோ நாள் பண்ணி வச்ச ஒர்க்கெல்லாம் டெலிட் ஆயிடுச்சு. திரும்ப எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு தெரியல. அதான் இது கொஞ்சம் அழுதுட்ருப்பியா? ஜஸ்ட் சிம்பிள் மேட்டர். இல்லை சீனியா, இன்னும் 2 டேஸில் சப்மிட் பண்ணணும். எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அல்லாதா இது கழுகுறா? அமைதியாரா? லேப்டாப் கூட நான் பார்க்குறேன். அது உங்களால் முடியுமா? ட்ரை பண்ணுறேன். அவங்க அப்படி ஜங்குக்கு பேக் சைடு போய் நின்றுட்டா அப்படியே அந்த லேப்டாப்பை தான் பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்கான். ஜங்குக்கு வந்து அந்த பெஞ்சில் உட்காந்துட்ருப்பான். ஸோ அவன் அப்படியே பேக் சைடில் இருந்து லேப்டாப்பை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ஒரு மாதிரி க்ளோஸாக 2 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம ஜங்குக்கும் அப்படியே லேப்டாப்பு குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கான். ஸோ போக போக அவங்க அப்படியே லேப்டாப் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி கிட்டக்க வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கான். ஆனால் அங்கே ஜங்குக்கு ஃபீல் ஆகுது நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி லைட்டாக அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறான். ஸோ அவங்க ஜங்குக்கு இப்போ அவங்க ரொம்ப ஒரு மாதிரி செம்ம ஹாட்டாக தெரியுறான். அவன் அப்படியே பேனு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இதை அப்படியே சுகாவுமே நோட் பண்ணுறான். இவரா என்னை தொடாமல் தானே எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொன்னாரா? இதோ தெரிஞ்சு பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாரா? சீனியா சொல்ல என்ன நீங்கள் என்ன இந்த மாதிரி க்ளோஸாக இருந்தால் எதையும் ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஷிகா அங்கே எங்கே ஒலையிட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட டைஸில் அப்படியே அடிக்க அவன் அப்படியே டேர்ன் பண்ணி ஏண்டா இப்படி சும்மா இருறா, பார்த்தா நல்லா தானே போகுது, அப்படி எதுக்கு? இங்கே பார், நீ எதுக்கும் நான் மொழ பண்ணிகிட்ருக்கா, நான் சொல்லதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ன் பண்ண கரெக்டாக அவங்க ஜங்குக்கே தான் பார்த்துட்ருப்பான். 2 பேர் லிப்ஸும் அப்படியே டச் ஆகுது. இப்போ அப்படியே 2 ஜங்குக்கும் டேங்கும் பார்த்துட்டே நிற்கிறாங்க. அங்கே அவங்க இப்போ அப்படியே லைட்டாக ஹெட்டை மட்டும் மூவ் பண்ணுறான். என்ன சொல்ல வந்தா? நீ இப்போ இப்போ நீங்கள் நம்ம கிஸ்ஸு டச் ஆயிடுச்சு. க்ளோஸாக டச் பண்ணி ஃபீல் பண்ணி ஏதோ பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி? நான் பண்ணுறேன், நீ தான் பண்ண. ஆமாம், அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் தானே ரொம்ப க்ளோஸாக இருங்க, லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. லேப்டாப் மேலே தான் என் கண்ணு இருந்துச்சு. அவங்ககிட்ட க்ளோஸாக வரணுன்ற ஐடியா எனக்கு இல்லை. அதுக்காண்டி இவ்வளோ க்ளோஸாக நான் வரலையே. நான் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கேனா? மேபி இருக்கலாம். உனக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் உட்காந்து எல்லாத்தையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து லேப்டாப்பை மடியில் வச்சு அப்படியே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவங்க ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டே அப்படியே ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக துடிக்க ஆரம்பிக்குது. அவனுக்கு அவ்வளோதான் செம்ம நர்வஸ் ஆகுது. டேங் அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் தான் க்ளோஸ் ஆகிறான். ஹோய்ச்சலாம் ஏன்னா அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு வந்தேன். லாஸ்ட்டில் பார்த்தா அந்த ஒர்க்கை பார்க்க வேண்டியதாக போச்சு. என்னதான்?
ஐ லவ் யூ. ஏன்னா ஐ லவ் யூன்னு சொன்னேன். ஓகே. உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரில, எனக்கு ஒன்று ரொம்ப க்ளோஸாக நின்று பார்க்குறப்போ என் ஹார்ட் பீட்டோட சவுண்டு எனக்கே கேட்குது. அந்தளவுக்கு ஒரு மாதிரி செம்ம ஃபீலிங்காக இருந்துச்சு. இப்போ தெரியாமல் நீ என்னை கிஸ் பண்ணது கூட அவ்வளோ இருக்கு ஏறுது. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சி லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்கணும்னு தோணுது. ஆனால் என்னால் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். இந்நேரத்துக்கு என்னோட லவ் நீ ஓகே சொல்லியிருந்தா எல்லாமே நடந்திருக்கும். அம்மா உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு எந்த ஃபீலுமே இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். உங்களுக்கு தான் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்றியா? ஆமாம். சரி, அப்போது நீ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேனா உன்னை இனிமேல் கிஸ் பண்ணுறேன், உன்னை டச் பண்ணுறேன், ஓகேவா? ஏன்னா நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த வாக்கு காப்பாற்ற மாட்டிங்களா? அதுக்கு முன்னாடியே ஏன் இப்படி வாக்கு மாறிட்டே இருக்கீங்க? நான் சும்மா தத்தம்மா ஒரு ரியாக்ஷன் என்னென்னு கேட்கணுன்றதுக்கான தான் இப்படி பண்ணேன். ஆனால் உனக்கு ஏதோ சின்னதாக அஃபெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா என்ன அஃபெக்ட்? அப்படிலாம் எந்த அஃபெக்டும் இல்லை. நீங்கள் ஓவராக யோசிக்கிறீங்க. நீ நல்லா நடிக்கிற அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டேன். அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே லேப்டாப்பில் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கான். சுகாவுக்குமே அங்கே செம்மையாக சிரிப்பு வந்துட்டுருக்கு. அவன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். சீனியா, நான் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் திரும்ப என்கிட்ட கொடுத்துருவீங்களா? உனக்கு அது கிடைக்கலனா கூட 2 days தான் நானே உனக்கு முடிச்சு தரேன், ஓகேவா? ஏன்னா 2 daysலையா? அது எப்படி முடியும்? என்னால் முடியும். இன்றைக்கி நைட்டு நான் உன்னை எப்படியும் பார்க்க வருவேல்ல, பிளாக் ட்ரெஸ் போட்டு வரியா? பிளாக்கா? எதுக்கு? சீனியர், நான் வரல. ப்ளீஸ் தயவு செய்து வீட்டுக்கு வராதிங்க ப்ளீஸ் சீனியர். ஜங்குக்கு அப்படி கையை பிடிக்கிறான். கையை அப்படியே பொறுமையாக எடுத்து விட்டு அப்படியே லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஆமாம் சீனியர், எதுக்காண்டி பிளாக் ட்ரெஸ்? நானும் அவனும் போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். என்ன கல்யாணமா? சுக்கா எதுக்குடா வாய விடுறா? அவரே பண்ணலனாலும் கூட்டு போய் நீயே பண்ண வச்சிருவ போல. இல்லைடா, சும்மா கேட்டு பார்த்தா. ஒருவேளை உண்மையிலே உன்னை கல்யாணம் பண்ண தான் போகிறாராம். என்னடா சொல்கிறா? ஒருவேளை உன் ஃபேமிலியில் ஒத்துக்காது தெரிஞ்சோடனே ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போய் கல்யாணமே பண்ணிட்டு வரோம். என்ன சொல்கிறா? அங்கே ஜங்குக்கு அப்படி டக்கல் டாட் பண்ணுறான். நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, அவன் தான் சொல்கிறானு. என்கிட்ட அதை நம்பிட்டு கேட்காத. எனக்கு பிளாக் ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும். அதை நீ போட்டா உனக்கு எப்படி இருக்கணும்னு எனக்கு இமேஜின் பண்ணணும்னு தோணுச்சு. அப்புறம் உன்னை நான் வெளியே கூட்டு போகிற இடத்துக்கு அந்த ட்ரெஸ் சூட் ஆகும். அதனால தான் அதுக்கு சொன்னேன். அங்கே ஜங்குக்கு அப்போ தான் மூச்சே வருது. அவன் அப்படியே டர்ன் பண்ணி சுகாவை தான் முறைக்கிறான். நான் எதோ சொல்லப்பா, ஜிமினை நான் கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சேன், நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே சுகா அப்படியே எஸ் ஆகி ஓடிடுறான். ஏன் ஜங்குக்கு உண்மையில நீ பண்ண ப்ராஜெக்ட் டெலிட் ஆயிடுச்சா? இல்லை என்னை பார்க்க வரணுன்றதுக்காண்டி பண்ண ட்ராமாவா? என்ன சொல்கிறீங்க? இல்லை, உண்மையிலே தொலைஞ்சு போச்சுட்டேன். அது டெலிட் ஆயிடுச்சு, நான் தேடி பார்த்தேன். அப்படியா? அப்போ இது என்ன? என்ன இது இருக்கா? சுக்கா சாரி டேம், இதை நான் பண்ணலை. சுக்கா பண்ணியிருக்கான். இது எங்கேயோ தூக்கி ஒழிச்சு வச்சுருக்கான். நான் டெலிட் ஆகிடுச்சேன்னு நினச்சி உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். நான் அந்த பயத்தில் ஒழுங்காக செக் பண்ணி கூட அவ்வளோவா பார்க்கவே இல்லை. எந்த ஃபோல்டர்லலாம் சேவ் பண்ணி வைப்பேனோ அதில் தான் பார்த்தேன். பட் நான் தேடாத ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஐம் சாரி. நான் உங்களுக்கான இதை பண்ணல. ப்ளீஸ் என்னை நம்புங்க. சரிடா, நம்புகிறேன். சுக்காவா? ஐம் சாரிடா, இப்போ நான் அந்த இடத்த விட்டு நான் கிளம்பி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு தான் இப்போ வேகமாக என்னச்சு குடு ஓடிட்டுருக்கான். சுகா அடிச்சு பிடிச்சி அடிக்கணுன்றதுக்காண்டி. சரி, அவங்க அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ அப்படி நைட் டைம் தான், காலேஜ் எல்லாம் முடிஞ்சா. ஸோ நம்ம அவங்க தான் ஒரு பிளாக் கலர் ஷர்ட் தான் போட்டு அப்படியே பைக்கில் நம்ம ஜங்கு கூட வீட்டு வாசல் அப்படியே வந்து நிற்கிறான். ஓ, இதுதான் ஜங்கு வீடா? நல்லா தான் இருக்கு. அங்கே ஜங்குக்கு தான் அவனோட ரூமில் அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு அப்படியே போயிடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கான். ஜங்குக்
உனக்கு உண்மையிலே அவங்க பிடிச்சிருக்கா? எதுக்காண்டிடா நீ இப்படி இருக்கா? என்ன அந்த அளவுக்கா? டேங் கிஸ் பண்ணுறப்போ உனக்கு அவன் மேலே ஒரு கோபம் கூட இல்லையா? நீ அவனை லவ் பண்ணுறியா? எதுக்காண்டி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கான்? அவன் என்ன பண்ணாலும் அப்படியே பொறுமையாக இருக்கான். அவன் தான் வீட்டுக்கு வரான். உன் வீட்டோட ப்ராப்ளம் உனக்கு தெரியும். ஆனால் நீ அந்த அளவுக்கு நீ ஃபோர்ஸ் பண்ண மாதிரி தெரியவே இல்லையே. அவன் சொன்ன ஏதாச்சும் டைலாக்ல நீ விழுந்துட்டியா ஜங்குக்? இப்படி அவன் கூப்பிட்றதுக்காண்டி பிளாக் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. கூப்பிட்டோன்னே போயிடுவியாடா? அப்போ ரொம்ப முக்கியம் ஜங்குக், எதுக்காண்டி இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவனே அவனுக்குள்ளே பேசிகிட்டே இருக்கான். ஸோ இப்போ அவங்க தான் அவன் வீட்டுக்கு காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறான். அங்கே ஜங்குக்கு எதுவுமே கேட்கவே இல்லை. அவன் எப்படி இதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கான். அங்கே ஜங்குக்கோட அப்பா தான் அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. யாருப்பா நீ? உனக்கு யார் வேணும்? எனக்கு உங்கள் பையன்தான் வேணும், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டபுக்குன்னு காலில் விழுந்துடுறான். நல்லா இருப்பா, ஆனால் இதுக்காண்டி என் காலெல்லாம் விழுந்துட்டுருக்கா. என் பையன் வேணுமா? ஏன் உனக்கு இந்த ஒரு ஆசை? இல்லை, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பா என் பையன் யாருக்கிட்டையும் அவ்வளோவா பேசவே மாட்டான், நல்ல பையன். அவனுக்கெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்குறது நாங்களாம் யோசிச்சுட்ருக்கோம் தெரியுமா? அவன் அந்தளவுக்கு ஜெல்லாக மாட்டான், ரொம்ப எதுக்கு ஏத்தாலும் பயப்படுவான், அழுவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் சம்மதம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் உங்களுக்கு ரொம்ப பயப்படுவானாமே. ஆமாப்பா, என்னை ரொம்ப பயப்படுவான். ஏன்னா எந்த ஒரு தப்பு பண்ணி அவனுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுல்ல, அதனால கொஞ்சம் செட்டாக இருக்கிற மாதிரி நடிக்கிறேன். ஆனால் என் பையனுக்கு எது சந்தோஷமோ அதை தானே நல்லா பார்த்து கொடுக்க முடியும். இந்த அளவுக்கு நல்லபடியான பேரண்ட்ஸை நான் எங்கேயும் பார்த்ததில்லப்பா. ஏப்பா, எனக்கு நீ தான் ஒரு அடுத்த ஜென்மத்தில் தகப்பனாக வந்து பிறகணும் ஜியானே. என்னப்பா? இல்லை, உங்கள் பேர் அதானே? ஆமாம் ஆமாம், எனக்கு உன்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படியா? ஆனால் உன் பையனுக்கு தான் என்ன பிடிச்சிருக்கான்னு தெரியலையே. என்னப்பா? இல்லை சார், உங்கள் பையனுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரில, அதை நான் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு நைட்டு அவனை வெளியே கூட்டு போனோம். ஸோ கூட்டு போ, ஆள் உனக்கு இருஷமா, நீ கூட்டு போ. அவங்க அண்ணன் ஏதோ பெரிய ஆளுன்னு பேசிகிட்டு இருந்தான். ஐயோ, அது ஒரு டம்மிப்பா, அதுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. சும்மா எல்லோரும் ஜங்குக்க மிரட்டி வச்சுருக்கோம். அப்போ தான் நேரத்தில் எங்கேயும் வெளியே சுற்றாமல் நல்ல பையனாக 10 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவான்ல, அதனால அவனை அப்படி பயமுறுத்தி வச்சுருக்கோம். அட போயிலா, ஏமாத்துறதுக்கு ஒரு பீஸு கிடச்சா போதும், நல்லா ஏமாத்துறீங்க. எங்கே அவன்? மேலே இருக்கான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே அங்கிள், நான் போய் உங்கள் பையனை பார்த்து பேசுகிறேன். பாப்பா, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலின்னு நினச்சா தக்காளி ரொம்ப ஃபன்னான அற்புதமான பெமாலிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி ஸ்டெப்ஸில் ஏறி ஜங்குக்கோட ரூமோட கதவை தான் தட்டிகிட்டு இருக்கான். சீனியர், நீங்கள் எப்படிங்க? எங்கள் அப்பா டே உங்கள் அப்பா பெரிய ஆளுன்னு சொல்லாதா, எனக்கு அப்படியே அடிவேட்லாம் எரியுது. நல்லா டம்மி பீஸை கூட்டு வந்து அப்படியா சொல்கிறேன்? சீனியர், அப்படி இது எங்கள் அப்பா பற்றி பேசாதீங்க. எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் தான்டா, ஆனால் ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொன்னியே, அதான்டா ஏற்றுக்க முடியல. ஏன்னா என்னோட அப்பா, என்னோட அண்ணா, அம்மா யாருக்கு எதுவும் ஆகல, என்னமோ கொலை பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஐயோ சீனியர், எதுக்காண்டி வந்தீங்க? இங்கே போங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிருப்போதா? எனக்கு எதுவும் ஆகாதுடா. ஆமாம், வரமாட்டேன்னு நினச்சேன். பிளாக் ட்ரெஸ்லாம் போட்டு அமர்குலமாக ரெடியாகி வந்திருக்கா. இல்லை, எப்படினாலும் என்னை கூட்டு தானே போவீங்க. அதான் நீங்கள் வரதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு கிளம்பிடணுன்னு அங்கே எக்கரி கொதிக்கலான்ற அளவுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். கொதிக்க போகிறப்போ கரெக்டாக நீங்கள் வந்து என்னோட ரூமை தட்டிட்டீங்க. ஓ, அந்த அளவுக்கு? அப்போது நீ என்ன லவ் பண்ணுற? இல்லை, என் வீட்டில் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுல, அதனால தான். லவ்லாம் இல்லை. சரி, ஓகே, போகலாமா? எக்கரி குதிச்சா வாசல் வழியாகவே போகலாம். அப்பா டொம்மி பேசுன்னு சொன்னேனே, உன் காற்றுல விழுகல. வாடா. டேவங்க அப்படியே நடந்து போகிறான். ஜங்குக்கு அப்படியே கையை நீட்டியிருப்பான். பட் டேவங்க அதை பார்க்கல. கையை பிடிச்சி கூட்டு போவான்னு நினச்சான் ஜங்குக்கு, ஆனால் அவன் எதுவுமே பண்ணல. ஸோ ஜங்குக்கே அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். அப்பா, என் மேலே எது கோவமா? எனக்குலாம் எது கோவம் இல்லைப்பா, உன்னை ஸ்ட்ரிக்டாக வளர்த்துட்டேன். அதை கொஞ்சம் உண்மையை சொல்லியும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் பாசமாக சொல்லி வளர்த்துருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன், பரவாயில்ல விடு.
இப்போ தான் நீ தான் ஒரு பையனை லவ் பண்ணுறிய. அப்பா இல்லை, நான் லவ் பண்ணல. அப்போ இது யாரு? இவர் என்னோட சீனியர், பேரு டேங். பரவாயில்ல, லவ் கூட பண்ணு. அப்பா இது சொல்ல மாட்டேன். அப்பா? ஆமாப்பா, உன் அப்பா தான் சொல்கிறேன். அவர் சொல்கிறது உண்மைதானா? இது வரைக்கும் என் ஃபேமிலியை நான் அப்படி பார்த்ததே இல்லையே. என்னை ஏமாற்றிட்டாங்களா எல்லாரும்? ஐயோ, இங்கே என்ன நடக்குது? உண்மையிலே நான் ட்ரீமில் இருக்கேனா அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் அப்படியே அவனோட கண்ணத்தை கிள்றான். வலிக்குதா? அப்போ இது உண்மையா? நம்ம லைஃப்பில் இன்றைக்கி என்ன தான் நடக்குதா? சரி, அவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவன் அப்படியே கூட்டு போயிட்டுருக்கான். அப்படியே பைக்கில் ஏறி உட்காடுறான். நம்ம ஜங்குக் தான் அப்படியே முன்னாடி இருந்து பார்த்துட்டே இருக்கான். ஷினா, உட்காரு. தூக்கி உட்கார வைக்கணுமா? இல்லை, என்னோட லைஃப்பில் இப்படி நான் டயத்தில் வெளியே வந்ததும் கிடையாது. தெரியும், நான் இப்போ இப்படி என்ஜாய் பண்ணுறேன்னு நினைக்கிறப்போ என்ஜாயா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இப்போ வந்ததே எனக்கா அப்படி தான் இருக்கா. தேங்க்ஸ். அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். வந்து உட்காரு. ஸோ ஜங்குக்கே போயிட்டு அவங்களோட ஷோல்டரில் அப்படியே கை போட்டு 2 சைடு அப்படியே உட்காந்துக்கிறான். அப்படியே அவனை கொஞ்சம் க்ளோஸாக தான் ஜங்குக்கு வேணுக்குனே அவனே போய் உட்கார ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த டைமுக்குமே நல்லாவே தெரியுது. பட் அவன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். இப்போ அப்படியே 2 பேருமே ஒரு வெட்டிங் ஹாலுக்கு தான் போகிறாங்க. அங்கே ஒரு கல்யாணம். சீனியர், என்னதான் கல்யாணம்? யாருக்கா? உனக்கு எனக்குலாம் இல்லை, அது ஃப்யூச்சரில் நடக்கும். பட் இப்போ என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜ், அதனால் அவனுக்கு தான் இங்கே வந்திருக்கோம். ஓ அப்படியா? சரி போகலாம் அவளுக்குலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் பார்த்தா அங்கே ஜங்குக்கு அப்படியே வாய போயின்னு பார்க்குறான். ஷோக்கா, சமன், இவங்க 2 பேத்துக்கும் மேரேஜா? ஆமாம், இவங்க 2 பேத்துக்கும் தான். உனக்கு தெரியாதா இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னு? என்கிட்ட போய் சொல்லவே இல்லை. ஷுக்கா அப்படின்னு சொல்லி வேணுமா போய் ஜங்குக் சுகா பக்கத்தில் தான் போய் நிற்கிறான். அங்கே அப்படியே சுகா சிரிக்கிறான். என்னடா, இன்னைக்கு தான் உனக்கு ஒரு குழு கொடுத்தேனே, அதை நீ தான் கண்டுபிடிக்கல? அப்போ இது இங்கே என்னதான் நடக்குதா? எனக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக் ஜிமின் என்னோட மாமா பையன்தான். என்ன, எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேச அவன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான். நான் தான் டிலே பண்ணிகிட்ருக்கேன். பட் சீக்கிரமாகவே டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் லவ் பண்ணுறேன்னு அவனுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் சும்மா காலேஜில் ஒரு ஃபன்னாக இருக்க வேணாமா, அதுக்காண்டி இப்படி சுற்றிட்டுருக்கோம், அவ்வளோதான். லைஃப்பில் இப்படி நடக்குது சரி. பட் என் லைஃப்பில் அதை அவனுக்கு டேயோங்கே சொல்லுவான். டேயோங் சின்னம்மா அவன்கிட்ட சொல்லாமல் இருக்க? சொல்கிறேன், பொறுமையாக சொல்கிறேன். என்ன சொல்லணும்? வெட்டிங் மதம் முடியட்டுமே, அப்புறம் ஒன்று வெளியே கூட்டு போய் சொல்கிறேன், ஓகேவா? சரி. ஸோ இப்போ ஒரு வழியாக ஜிமினுக்கும் ஷுகாக்கும் அங்கே மேரேஜே நடந்து முடியுது. லாஸ்ட்டில் அந்த பொக்கே மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை நம்ம ஷுகா தான் அப்படியே தூக்கி போடுறான். ஸோ நம்ம டேங் தான் அதை வேகமாக போய் கேட்ச் பிடிச்சி அதை அப்படியே எடுத்துகிட்டு ஓடி நம்ம ஜங்கு கிட்ட தான் அப்படியே நீல் டவுன் பண்ணி அந்த பொக்கேவே நீட்டுறான். ஒழிச்சலாம், ஐ லவ் யூ. ஐ லவ் யூன்னு சொன்னேன், இது ஒன்று கண்டிதான் எடுத்துக்கோ. ஆனால் உனக்கு என்ன பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன ஏற்றுக்க, கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏன்னா பண்ணிக்கோ, நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் எங்க பாருங்க, எனக்கு இங்கே ஒன்றுமே புரியல. என்னதான் நடக்குது இங்கே? சடனாக வந்தா லவ் பண்ணுறேன்றீங்க, அதுக்கப்புறம் எனக்கு டக்குன்னு இப்படி உங்கள் மேலே எப்படி ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னே தெரில. எனக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போது இன்றைக்கி நைட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்க. காலையில் எல்லாம் ஈவினிங் கல்யாணம். என்னது அது? எல்லார் லைஃப்லையும் மொத்தமாக இப்படி நடக்கிறது எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல. டேம், என்ன நடக்குதா எனக்கு சொல்ல ப்ளீஸ். சரி, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ என் கூட இன்னொரு இடத்துக்கு வரியா? திரும்பவும் இன்னொரு இடத்துக்கா? டேங், என்ன டேங் இதா? ப்ளீஸ் கொஞ்சம் சொல்ல. டீ வாடா, கடைசி இடம் அதான்,
அங்கே போய் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ப்ளீஸ் எனக்கு இங்கேயே சொல்லுங்க, என்னால் முடியல ஃபடா அப்படின்னு சொல்லி நம்மட்டும் அப்படியே நம்ம ஜங்கு கூட கையை தான் பிடிக்கிறான். அவ்வளோதான், ஜங்குக்கு ஆஃப் ஆகிட்டான். என்ன போகலாமா? எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்கான். ஸோ அவங்க அப்படியே கையை பிடிச்சிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே பைக்கில் தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். ஸோ இப்போது ஒரு கிளப் ஏரியாவுக்கு தான் வராங்க. என்ன இடம் இதா? பார்ட்டி ஏரியா. இதுக்கு நான் வந்ததே கிடையாது, அதான் கூப்பிட்டு போகிறேன். எப்படி நான் போகாத இடம்லாம்? வீட்டை விட்டு வெளியே போகலன்னு சொல்கிறேன். கிளப் ஏரியா 12 மணிக்கு மேலே தான் ஓப்பனே ஆகுதா. ஸோ அது தெரியாதா? ஒரு சின்ன கெஸ்ட் தான். ஆனால் அவங்களுக்குலாம் சரக்குலாம் அடிப்பாங்களே, அடிச்சுட்டு போகிறாங்க. உனக்கு வேணா நீயும் அடி. ஏன்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? நான் இருக்கேன் அவங்க கூட. அடிக்கலான்றீங்களா? உன்னோட டே நல்லா என்ஜாய் பண்ண. நிஜமாவா? நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஓகேவா? நல்லா பார்த்தோன்னே செம்ம ஜாலியாக இருக்கணும்னு தோணும், சரக்கு அடிக்கணும்னு தோணும். அடிச்சுக்கூடா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தான் அப்படி வேகமாக போகிறோம். அவங்களுக்குள்ள செம்ம சாங்கு பாட்டுன்னு சொல்லி ஜாலியாக போயிட்டுருக்கு. அவங்க அப்படியே ஜங்குக்கு மேலே யாரும் கை வச்சிடக்கூடாது, யாரும் எதுவும் தள்ளி விட்டுறக்கூடாதுனால நல்லா ப்ரொடெக்டிவாக ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹக் பண்ணி கூட்டு போயிட்டுருக்கான் பேக் சைடில் இருந்து. ஸோ ஜங்குக்கும் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த கூட்டத்துக்குள்ளே போயிட்டுருக்கான். இது வரைக்கும் நான் எந்த சரக்குமே அடிச்சது கிடையாதா? ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். என்ன ட்ரை பண்ணலாம் நீ சொல்ல? ஃபர்ஸ்ட் பியர் ட்ரை பண்ண, அதுக்கப்புறமா ஸ்ட்ராங்கான சரக்குக்கு போ. நல்லா பண்ணுறப்போ சரி அதே பண்ணு. அது குடிச்சிட்ருக்கிற சாக்கில் இன்னைக்கு என்ன நீ ட்விஸ்ட்டாக என்கிட்ட சொல்ல போறியோ அதையும் சேர்த்து சொல்கிறேன். 2 ரவுண்டு போ சொல்லிடுறேன். ஸோ அவங்க ஜங்குக்கும் அப்படி பியர் எடுத்து நல்லா ட்ரை பண்ணிகிட்ருக்கான். சரி சொல்ல, என்னாச்சா? அது என்ன தான் நடக்குதுங்க? நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெருசுலாம் இல்லை. என்னோட அப்பாவும் பெரிய பிஸ்னஸ் மேன். ஸோ அவர் கம்பெனியில் தான் உங்கள் அப்பா ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நான் நடந்திருக்கணும் தெரிய வேணாம். 2 பேருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணாங்க. சாயங்காலம் தான் எனக்கே விஷயம் தெரிஞ்சு எனக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் உனக்கு காலையில் மீட் பண்ணி லவ் யூ சொல்கிறப்போ எனக்கு இது எதுவுமே தெரியாது. நீ தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனா? ஒன்று ஃபோட்டோ பார்க்குறப்ப தான் எனக்கு நீன்னு தெரிஞ்சு. ஸோ உங்கள் அப்பாவுக்கும் என்ன நல்லாவே தெரியும். அதனால தான் என்னை நம்பி விட்டார். இல்லை நான் விட்டுருக்க மாட்டார். அங்கே ஜங்குக்கு அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே கேட்டுகிட்டே இருக்கான். என்ன ஸ்டோரி முடிஞ்சு இதுக்கப்புறம் என்ன கேட்க சொல்கிறா? அதான் நீ தானே முடிவாயிடுச்சு. ஒரு 1 டேல இவ்வளோ நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இந்த 1 டேவும் எனக்கான டேவாக இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் அழுததா சந்தோஷமாக இருந்ததா என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் நீயாக இருக்கிறப்போ எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கு. உன தூரத்தில் இருந்தால் அப்பப்போ பார்ப்பேன், பயமாக இருக்கும். சம்டைம்ஸ் எல்லாத்துக்கும் கூட சண்டை போடுவா, நியாயமான காரியத்துக்கு தான். ஆனாலும் உன் பின்னாடி நிறையா பேர் சுற்றுவாங்க. அந்த சுற்றுற ஒரு ஆள்லாம் நானா இருக்கலாமான்னு அப்போ தோணும். ஆனால் அந்த வரிசையில் நான் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். மற்றவங்க மாதிரி நீ என்ன பார்த்துடக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் நீ என்கிட்ட வருவேனா எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ரொம்ப எனக்கே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. உன்னை லவ் பண்ணுவேன்லாம் இல்லை, சும்மா பார்ப்பேன். ஆனால் இப்போ லவ் பண்ணுறோன்னு நினைக்கிறப்போ ஒன் டேல எல்லாமே மாறி போச்சுலா. மாறிடுச்சு, ரொம்ப மாறிடுச்சு. நானே இப்படி இருப்பேனா நினச்சி கூட பார்க்கலாம். சரி, உனக்கு நீ எனக்கு நானே ஆயிடுச்சு. அப்போது 2 பேருமே என்ஜாய் பண்ணி இந்த டேவை நல்லபடியாக முடிக்கலாமே. எப்படி முடிக்கணுன்றா
டான்ஸ் ஆடலாம். இப்போ நீ என்ன டச் பண்ண மாட்டியா? அதான் கையை பிடிச்சிட்டேனே. வேற எங்கேயும் எங்கே பண்ணணும்? உன்னோடதாச்சு, எங்கனாலும் பண்ணிக்கலாம். அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜமுக்கு கையை பிடிச்சி அப்படியே இழுத்து அப்படியே க்யூட்டாக நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்கான். ஸோ 2 பேருமே செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஓகே பக்கத்தில் இதோட அந்த ஸ்டோரியும் முடிஞ்சேன். ஆக்சுவலாக நான் எப்படியோ கொடுக்கணும்னு ஆரம்பித்தேன், ஆனால் ஸ்டோரி லைன் எப்படியோ போயிடுச்சு. ஷார்ட்ஸை நான் ரொம்ப கம்மியாக கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். நான் எப்போல்லாம் இதை வந்து ரொம்ப கம்மியான வீடியோஸை கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அப்போ தான் இந்த மாதிரி லென்த்தாக லாங்காக போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது? பட் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு தெரில. பட் பார்ப்போம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு, நான் கொடுத்தது வேறையாக இருக்கா. ஆனால் இதுவும் நல்லா இருக்குது இல்லை? இன்னும் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கலாம். ஆனால் எப்படி ஒரு 3 சீன் 4 சீன் தான் வச்சேன், அதுக்கே எவ்வளோ லென்த்தாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரில. அப்படி என்ன அடிக்கணும் எனக்கு தெரில. பட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடை உங்களை வந்து மீட் பண்ணிட்டு பாய் பாய்.